கரூர் துயர சம்பவத்துக்கு தாவேகா தலைவர் விஜயுடைய காலதாமதமே காரணம்னு முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில விளக்கம் அளிச்சிருக்காரு. தமிழக சட்டப்பேரவையில கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்து பேசினாரு. கரூர் மாவட்டத்துல நடந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனதையும் உலுக்கி இருக்கு அப்படின்னும், நம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்துக்கும் உள்ளாக்கி இருக்குன்னு தெரிவிச்சாரு. கரூர் பிரச்சாரம் செய்வதற்காக தாவேகா அனுமதி கோரிய இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும், பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலையும், பாதுகாப்பு காரணங்களாலையும் அனுமதி அளிக்கப்படலன்னு சுட்டிக்காட்டியிருக்காரு. செப்டம்பர் 25ஆம் தேதி லைட் ஹவுஸ் கார்னர் உழவர் சந்தை பகுதிகளில் அனுமதி கோரிய போதும் பாதுகாப்பு காரணங்களால அனுமதி வழங்கப்படலன்னு கூறிய முதல்வர், இதனைத் தொடர்ந்து வேலுச்சாமிபுரத்துல மக்கள் சந்திப்பு நடத்த தாவேகாவுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மனு அளிச்சாரு அப்படின்னும், அவர் மனு ஏற்கப்பட்டு 11 நிபந்தனைகளோட அனுமதி வழங்கப்பட்டதுன்னு முதல்வர் விளக்கம் அளிச்சாரு. கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழக காவல்துறையுடைய சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. 3 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 5 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 18 ஆய்வாளர்கள், 75 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் ஆயுதப்படை காவலர்கள்னு மொத்தமா 517 காவல் அதிகாரிகள் கரூர்ல பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளிச்சாரு. கரூர் பரப்புரைக்கு தாவேகா கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட 12 மணியை கடந்து 7 மணி நேரம் தாமதமாக தாவேகா தலைவர் விஜய் வந்ததே நெரிசலுக்கு காரணம்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினாரு.